ரிலீஸ் லேட் ஆனதுக்கு என்ன ரீசன் ஆச்சு? ஒரு விஎஃப்எக்ஸ் மோசடி மன்னன் ஒருத்தர் அவரால் போன ஜூன்ல இந்த படம் முடிஞ்சு போச்சு. ரியல் ஒர்க்ஸ்ன்ற சிவபிரசாத்ன்ற ஒரு நபர்கிட்ட இதை ஒப்படைச்சு அவர் எனக்கு வந்து 5 மாசம் டைம் வேணுங்க, என்கிட்ட பக்கத்திலே வரக்கூடாது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அவர் தான், ஷூட்டிங்ல இருந்தார். தோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேல எனக்கு டைம் பத்தல, எனக்கு ஒரு 10 நாள் வேணும். மறுபடியும் 10 நாள் நான் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் எல்லா தப்பும் என் மேலதான், அதனால என்னை வந்து செருப்பால கூட அடிக்க சொல்லுங்க, நான் பண்ணது தப்பு தான், இப்படி எல்லாம் பேசி இன்னும் பண்ணணும்னா இன்னும் 1 மாசம் ஆகும்னாரு. நான் அதை அப்படியே வாங்கி கழட்டிட்டு வேற ஒரு 10 பேர், மனோஜ் பிரமம் சார் தெரியும், அவர் மூலமா அவருடைய ஸ்டுடியோல போட்டு போய் இதெல்லாம் கடைசி நிமிஷத்துல இந்த 3 மாசமா நான் போராடி இந்த படம் ரிலீஸ் ஆகாதது காரணமே அவர் தான். ஏப்ரல் 25ஆம் தேதி நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ எனக்கு இருந்த கோவம் மீடியாவை கூப்பிட்டு இந்த ரியல் ஒர்க்ஸ் சிவபிரசாத் இவர் மிக கேவலமானவர், அவரால் தான் என்னுடைய இந்த படம் இப்படியாச்சு அப்படிலாம் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்துட்டு, அப்புறம் மனசு என்னாச்சுன்னா இப்ப நமக்கு அது வேலை இல்லை, இப்ப நமக்கு வந்து வேற வேலை இருக்கு. இப்பெல்லாம் என் மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் தப்பு செஞ்சனோ தப்பு செய்யலையோ ஒரு நிமிஷம் நான் எனக்கா எடுத்துக்கணும்னா, இப்போ உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு வச்சுங்க, நான் தொட்டு கும்பிட்டு போயிடுவேன். ஒரு பிரச்சனை, உங்க காலை தொட்டு கும்பிட்டு தாங்க இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் எனக்கா எடுது, இல்லை நான் பைத்தியக்காரன் ஆயிடும்.